ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மாம். மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் பெரியவா வேதம் தொடர்பான அனுபவங்களை பார்க்குறோம். இதில் பிரதானமாக நம்ம பார்க்குறது பிரதோஷ மாமா தொடர்பான ஒரு அனுபவம். பிரதோஷ மாமா எழும்பூரில் இருக்கார், எக்மூரில் இருக்கார். பெரியவா ஜெயந்தி வருது. அதுக்கு வைதிகளுக்கு பால் பாயசம் கொடுக்கலான்னு சொல்கிறார். பாலுக்கு அப்போ ரேஷன் தட்டுப்பாடு, அத்தனை சுலபத்தில் கிடைக்காது. முன்கூட்டியே புக் பண்ணணும். நினச்சா கிடைக்காது. 1/2 லிட்டர் 1 லிட்டர் கிடைக்கும், 100 லிட்டர் கிடைக்காது. 100 லிட்டர் பால் பாயசத்துக்கு வேணும். பெரியவா நினச்சா கொடுக்க மாட்டாரா? போங்கடா, பெரியவா நினச்சா சாதிச்சுடுவர். அவர் நினச்சா வேத வித்துக்கள்லாம் யார்? இந்த பால் பாயசம் யாருக்கு கொடுக்க போகிறோம்? வேத வித்துக்கள், அவளுக்கு தான் முதல்ல கொடுக்க போகிறோம். தனக்கு பிடிச்சமானவனுக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு பால் பாயசம் அவர் கொடுக்காமலா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்கிறது. லேண்ட்லைன் ஃபோன். இந்த ஃபோன் எடுத்து பாடுறா யாருன்னு அப்படிங்கிற பிரதோஷமாக சொல்கிறார். ஒரு அன்பர் எடுக்கிறார். எடுத்துகிட்டு எதிர்முனையில் பேசின விஷயத்தை கேட்டோன்னு அவர் முகத்தில் ஒரு பிரமிப்பு. அந்த பிரமிப்பு அகலாமல் பிரதோஷ மாமா கிட்ட ஃபோனை கொடுக்குறார். மாமா நீங்கள், உங்களுக்கு தான் மாமா அப்படின்னு கொடுக்குறார். பிரதோஷ மாமா அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறார். அட்டன் பண்ணிட்டு கேட்குற போது எதிர்முனையில், மாமா நமஸ்காரம், நான் ஜோஷி பேசுகிறேன் அப்படிங்கிற. இந்த ஜோஷிங்கிறவர் மகாபெரிவா பக்தர், மகானுடைய அத்தியந்தமான பக்தர் ஜோஷிங்கிறவர். நான் பேசுகிறேன்னு சொன்ன உடனே சொல்லுப்பா அப்படிங்கிறார். இப்போ சொல்கிறாராம் ஜோஷி, சொல்கிறாராம், மாமா நாளைக்கு பெரியவாளுடைய அனுஷ ஜெயந்தி. இந்த மகானுக்கு எதான செய்யணும்னு இப்போ தோணித்து. எனக்கு இப்போ தான் தோணித்து. நாளைக்கு உங்கள் ஆற்றுல இந்த வேதம் சொல்கிற, ஹோமம் பண்ணி வைக்கிற அந்த வைதிகாலுக்கெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து பால் பாயசம் கொடுக்கலாம்னு எனக்கு தோணித்து. அதுக்கு எத்தனை லிட்டர் பால் வேணும்னு சொல்லுங்க, நான் பண்ணையிலேருந்து அனுப்பிச்சிட்றேன். உங்களுக்கு நாளைக்கு வெடிகாரத்தால் உங்கள் இடத்துக்கு அனுப்பிச்சிட்றேன். எவ்வளோ லிட்டர்னு சொல்லுங்க அப்படிங்கிற. பிரதோஷ மாமா கண்களில் ஜலம் வருது. 100 லிட்டருங்கிற விஷயத்தை சொல்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு ஃபோனை வைக்கிற. ஃபோனை வச்சுட்டு தன் கூட இருக்கிற சிப்பந்திகளை பார்க்குறார். தனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய, தனது பணிகளுக்கு உடன் இருக்கக்கூடிய அன்பர்களை பார்க்குறார். பார்த்த உடனே அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். மாமா சொல்கிறாராம், பிரதோஷ மாமா சொல்கிறார், பெரியவாட்டை இப்போத்தான் சொன்னேன், அவர் தன்னோட அன்பர்களுக்கு, தன்னை போற்றுகிறவர்களுக்கு ஒரு தேவைன்னா பெரியவா செய்யாமலா இருப்பார். சாதாரணமான பால் பாயசம் அவளுக்கு கொடுக்கணும்னு நம்ம நினச்சோம். பெரியவா உடனே அந்த காரியத்தை யார் மூலமாக நிறைவேற்றுகிறார் அப்படின்னா, தன்னோட இன்னொரு பக்தன் மூலமாக இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். பார்த்தலடா, நாளைக்கு எல்லாருக்கும் பால் பாயசம் அப்படின்னு பிரதோஷமாக சொல்கிறாராம். இதில் என்ன ஒன்று அப்படின்னா, நம்பிக்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. அவரை முழுக்க சரண் புகுந்து, நாளைக்கு நடக்க போகிறது நீங்கள் தான் பாலை கொடுக்கணும், நீங்கள் தான் பால் பாயசம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும்னு பிரதோஷ மாமா தீர்மானிச்சிட்டார். மகான்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அவர் விட்டுருவாரா? வேதம் சொல்கிறவா, வேதம் படிக்கிறவா,
வேதத்தின் வழியில் வந்தவர்கள் அத்தனை பேருமே மகாபெரியவாளுக்கு அத்தியந்தமாக வள்ளம் பக்தாள். அவள் இன்னைக்கு வேதம் செழித்து காணப்படுகிறது. இன்றைக்கு வேத பாடசாலைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கு வேத பண்டிதர்கள் நிறைய பேர் இருக்கான்னா அதற்கு முழுமுதற் காரணம் மகாபெரியவா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள், வேதம் சொல்லக்கூடியவர்கள், அத்தனை பேரும் அனுதினமும் காலங்கார்த்தால் எழுந்தவுடனே அந்த மகானுக்கு, மகாபெரியவாளுக்கு மானசீகமாக நமஸ்காரம் பண்ணணும். பெரியவா, உங்களால் தான் எங்கள் பொழப்பு ஓடின்னு இருக்கு. நாங்கள் 4 இடத்துல போய் வேதம் சொல்கிறோம், மந்திரம் சொல்கிறோம், நல்ல காரியங்கள் பண்ணுறோம். உங்களோட அருளால் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்னா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்கிறது சும்மா இல்லை. இந்த அடி வயிற்றிலேருந்து மந்திரம் வரணும். வேத மந்திரம் இப்படி வரணும், அடி வயிற்றுலேருந்து வரணும். அதெல்லாம் சாதாரணம் இல்லை. இந்த மாதிரி பேசுகிற மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் ஈஸியாக பேசிடலாம். இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஈஸியாக பேசிடலாம். வேதம் சொல்வது அத்தனை கஷ்டம். அந்த மந்திரங்கள் அடியிலேருந்து வரணும். இங்கே அடியிலேருந்து வந்து அந்த ஸ்வரம் அது வரணும், அந்த சத்தம் வரணும். அது நீங்கள் பார்த்துருப்பேன், ஒரு இடத்துல வேதம் சொல்கிறான்னா அந்த கணீர் குரல் எப்படி கிடைக்கிறது? ஒரு நாளும் போகிறா, ஒரு இடத்துலையும் அந்த குரல் கொடுக்குறா. அப்படின்னா அவளுக்கு நம்ம எப்படி போஷிக்கணும், அவளை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்? அதுக்காகத்தான் வேதம் கற்றவர்களுக்கு நாம் என்ன கொடுத்தாலும் தகும். அவர்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, அவளுக்கு எதெல்லாம் எனர்ஜி கொடுக்குமோ, ஒரு தேன் கொடுக்கறது, எதெல்லாம் அவளுக்கு எனர்ஜி கொடுக்குமோ அதெல்லாம் நம்ம அப்பப்போ நம்ம ஆற்றுல ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறோமா, ஒரு நல்ல ஹோமம் பண்ணுறோமா, ஒரு நல்ல நிகழ்வா, ஒரு கும்பாபிஷேகம், கோவிலில் மந்திரங்கள்லாம் சொல்கிறாளா, யாகசாலை பணிகளில் இருக்காளா, ஒரு புது இடத்துல இருக்கிறவாளுக்கும் நம்ம போய் தாராளமாக செய்யலாம். மகாபெரியவா 2 விஷயம்தான் பாடுபட்டது, வேதம், கோசம்ரக்ஷணம். இதுதான் மகாபெரியவருடைய காலம் முழுக்க, கடைசி காலம் வரைக்கும் பெரியவா இதைத்தான் பிரதானமாக வச்சுட்டு இருந்தார். மகாபெரியவளை அத்தியந்தமாக பின்பற்றுகிறவர்கள் அதை அப்படியே அவளும் பின்பற்றினான். பிரதோஷ மாமா மாதிரி. இந்த பிரதோஷ மாமா எப்படி பண்ணார்? சொன்னார், நடந்து கொடுத்து. இதேபோல் இன்னொரு சம்பவம், இந்த பிரதோஷ மாமா தொடர்பானது இன்னொரு சம்பவம். அதுவும் அந்த வேத வித்துக்களுக்கு, வேதம் கற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சாலும் அதை பெரியவா அப்படி நிறைவேற்றுறார் அப்படிங்கிறதுக்கானது. என்ன சம்பவம்? நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.